கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அன்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஜீவா நம்மளை நம்பி இந்த பொறுப்பான வேலையை கொடுத்துருக்காரு. அதனால் ஜீவா ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ரொம்ப உண்மையாக நேர்மையாக வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஜீவா யோசிக்கிற மாதிரி ஜீவாவுக்கு நம்ம நிறைய உதவி செய்யணும். அப்போ தான் நம்ம க்ளவுட் கிச்சனுக்கு அன்பு க்ளவுட் கிச்சனுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். நான் எல்லார்கிட்டேயும் உதவி கேட்டேன். ஆனால் யாருமே உதவி செய்ய முன் வரலை. ஆனால் ஜீவா என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய திறமைக்காக இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுத்துருக்காரு. நிறைய பணம் கொடுத்துருக்காரு. உதவி செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்னுடைய க்ளவுட் கிச்சனை ரொம்ப நல்லபடியாக நான் பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு அன்பு. இங்கே கண்மணி எப்பயும் போல் ரொம்ப சீக்கிரமாக ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாருக்கும் அவங்களே சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, என்ன கண்மணி, நிறைய வேலை இருக்குது. ஆனால் எப்பயுமே நீ சீக்கிரமாக வரமாட்ட. இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்ட. எல்லா வேலையும் நீயே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தேன்மொழி, என் ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு உதவி செய்யணுன்னு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நானும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னு சரின்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற எல்லாரையும் என்னால் நம்பவே முடியல. என் வேலையை நான் பொறுப்பாக பார்க்கணும். அதனால தான் இன்றைக்கி நானே வர எல்லா கஸ்டமருக்கும் சமைச்சு கொடுக்கணுன்னு சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன். இங்கே எல்லாரும் வேலை செய்கிறாங்க. ஆனால் வேலை செய்யணுமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனால தான் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் இப்போ வரைக்கும் நிறைய பிரச்சனை வருது. இங்கே கஸ்டமர் சாப்பிட வரும்போது அவங்க என்ன கேட்டாலும் நம்ம அந்த சாப்பாடை கொடுக்குற மாதிரி முன்னாடியே சமைச்சு வைக்கணும். ஆனால் இங்கே யாருமே அப்படி வேலையை சரியாக செய்யணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அதனால் பாவம் என் ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு நிறைய பிரச்சனை வருது. அதனால தான் இன்றைக்கி நானே எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறதுக்காக சீக்கிரமாக வந்துட்டேன்னு இங்கே கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க கண்மணி. அங்கே கண்மணி ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யும்போது அங்கே ஒவ்வொரு கஸ்டமரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, கண்மணி, நீ சொன்ன மாதிரியே இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்றைக்கி நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க. நல்ல வேலை, சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சிட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறதுக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வேலையை பொறுப்பாக அக்கறையாக கவனிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஜீவா பேசிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த கஸ்டமர்கிட்ட கண்மணி பேசுகிறாங்க. சார், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒவ்வொரு சாப்பாடையும் சொல்லும்போது உடனே கண்மணி அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. அங்கே வந்த கஸ்டமர் எல்லாரும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு தேன்மொழி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் ஃப்ரெண்டு கண்மணி இங்கே எல்லாருக்கும் எவ்வளோ ருசியாக சமைச்சு கொடுத்துருக்கா. ஆனால் ஏற்கனவே இங்கே வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வரவே இல்லை. ஏற்கனவே இங்கே வேலை பார்க்குற எல்லாரும் சீக்கிரமாக வந்துடணும்னு கண்மணி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்க கண்மணி பேச்சை கேட்குறதே இல்லையே அப்படின்னு தேன்மொழி யோசிக்கிறாங்க. கண்மணி ரெஸ்டாரண்ட்டுக்கு சமைக்கிறது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த கஸ்டமர்கிட்ட என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டு அவங்களுக்காக சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. இங்கே இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த எல்லாரும் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு பாராட்டி பேசுகிறாங்க. கண்மணி சொல்கிறாங்க, நம்ம இதே மாதிரி தினமும் சீக்கிரமாக இருக்கிற வேலையெல்லாம் கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற எல்லாருக்கிட்டையும் நான் பேச தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜீவா, என்ன கண்மணி, ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டை நான் தான் திறந்தேன். நான் தான் இங்கே கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி, நீயும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் தான். அதனால் இவ்வளோ வேலையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீ எதுக்கு கிச்சனில் இந்த வேலையெல்லாம் செய்யணும்? எதுக்கு நீ சமைச்சு கொடுக்கணும்? அதான் இங்கே வேலை செய்கிறதுக்குன்னு எல்லோரும் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லி சமைக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, ஜீவா, அவங்க யாரும் இன்னும் வேலைக்கு வரவே இல்லை. ஆனால் இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி அவங்க விருப்பப்பட்ட நேரத்துக்கு வந்தாங்கன்னா எப்படி சமைக்க முடியும்? எப்படி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமருக்கு சாப்பாடெல்லாம் சரியாக கொடுக்க முடியும்? எப்பயுமே சீக்கிரம் வரணும்னு சொன்னாலும் அவங்க யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜீவா தம்பி, இன்றைக்கி உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருந்தது. யார் சமைச்சாங்க? எப்பயுமே உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்டு கண்மணி தான் அப்படின்னு சொல்லும்போது, சார், இனி தினமும் நான் தான் சமைக்க போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி, நான் கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாரையும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு நம்பிக்கையாக பேசிட்டு கிளம்புறாங்க. கண்மணி, நீ மட்டும் இவ்வளோ சீக்கிரமாக சமைச்சு கொடுக்கலன்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க.
நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் ஏற்கனவே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தவங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அக்கறையே இல்லாமல் இன்னும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குன்னு யோசிக்காமல் இன்னும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வராமல் இருக்காங்கல்ல அப்படின்னு ஜீவா ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. ஜீவா நீ பொறுமையாக இரு ஜீவா, அவங்கக்கிட்ட நானே பேசிக்கிறேன். நாளையிலேருந்து அவங்க சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க வேலையை வந்து பார்க்கலன்னா இனி இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு இங்கேருந்து அனுப்பிடலாம். அப்போ தான் நம்ம அருமை பெருமை என்னன்னு இங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் புரிய வரும். இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கு யாருமே வரல பார்த்தியா ஜீவா அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி நீ வந்ததுக்கப்புறமா தான் இவ்வளோ பொறுப்பாக இந்த வேலையை கவனிக்கிற. எனக்கு இங்கே ரெஸ்டாரண்ட்டை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாமல் இத்தனை நாள் பொறுப்பே இல்லாமல் இருந்திருக்கேன். ஆனால் நீ தான் உண்மையாகவே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் வராங்க. உடனே ஜீவா ரொம்ப கோவமா, ஆமாம் நீங்கள் இப்போ தான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்க, ஆனால் கண்மணி எவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்னென்ன சமைக்கணும்னு அங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமருக்கு வந்து எப்படிலாம் சமைச்சு கொடுக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டாங்க. நீங்கள் வரும்போது இன்னைக்கு இவ்வளோ கஸ்டமர் இருக்காங்கல்ல, அப்போ நீங்களும் சீக்கிரமாக வந்து சமைச்சு வைக்கணும்னு உங்களுக்கு புரியவே புரியாதா? நீங்கள் உங்கள் வேலையை பொறுப்பாக பார்க்கலனா அப்புறம் எதுக்கு என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, என்னது கண்மணி ரொம்ப சீக்கிரமாக வந்து கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இனி கண்மணி பேச்சை கேட்கலனா இங்கே உங்கள் யாருக்கும் எந்த வேலையும் இல்லைன்னு நானே வந்து பேச வேண்டியதாக இருக்கும். இங்கே நீங்கள் வேலை பார்க்கணுன்னா என் ஃப்ரெண்டு கண்மணியோட பேச்சை கேட்கணும். இன்றைக்கி கண்மணி அவ்வளோ பொறுப்பாக இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த கஸ்டமருக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கண்மணியை பாராட்டி பேசுகிறாங்க. இதே மாதிரி நீங்களும் சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும், இல்லை நாளையிலேருந்து நீங்கள் யாரும் இந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் வரவே வேண்டாம் அப்படின்னு ஜீவா ரொம்ப கோபமாக பேசிட்டு போகும்போது அங்கே ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்டாஃப் எல்லாரும் கண்மணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. கண்மணி வந்ததுக்கப்புறமா ஜீவா வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு, கேள்வி கேட்குறாரு. ஏன் கண்மணி நல்லா சமைக்கிறாங்கன்றதுக்காக நம்ம எல்லாரையும் இப்படி நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே எல்லாரும் கிளம்பும்போது கண்மணி சொல்கிறாங்க, ஜீவா சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதில்ல. நாளையிலேருந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு சீக்கிரமாக வரணும், உங்கள் வேலையை பொறுப்பாக செய்யணும், இல்லைனா இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வேலை செய்யவே முடியாது அப்படின்னு கண்மணி பேசினதை கேட்டு அங்கேருந்த ஸ்டாஃப் எல்லாரும் உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. இப்படி நான் வேலை செஞ்சதே இல்லை, ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்பயும் போல் கஸ்டமர் யாரும் வரவே மாட்டாங்க. ஆனால் கண்மணி வந்ததுக்கப்புறமா நம்ம பொறுப்பாக வேலையை பார்க்கணும், அப்போ தான் இந்த வேலையை செய்ய முடியும்னு கண்மணி மட்டும் இல்லை ஜீவாவும் இப்படி பேசுகிறாங்களே, அதனால் வேறு வழியே இல்லை, நம்ம ரெஸ்ட் எடுக்கவே முடியாது, இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லா வேலையும் நாம் தான் செய்யணும் அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே கோவமாக யோசிக்கிறாங்க. அங்கே நிறைய கஸ்டமர் வராங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வராங்க தேன்மொழி, அதனால் சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும், அவங்க எல்லாரும் அவங்க வேலையை சரியாக தான் செய்கிறாங்களான்னு நீயே அங்கேருந்து கவனமாக பார்த்துக்க தேன்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த எல்லாரும் பேரதிர்ச்சியோடு இருக்காங்க. என்ன நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த கஸ்டமரும் வரமாட்டாங்க, அப்படியே சாப்பிட வந்தாலும் வந்து சாப்பாடெல்லாம் ருசியாகவே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க, ஏதாவது பிரச்சனை செய்வாங்க. ஆனால் இப்போ என்ன வந்து நிறைய கஸ்டமர் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க, சாப்பிட்டுட்டு கண்மணியை ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க, சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு தினமும் நாங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு வேற பேசிட்டு போகிறாங்க. என்ன நடக்குது? அதனால தான் ஜீவா தன்னுடைய ஃப்ரெண்டு கண்மணியை விட்டு கொடுக்காம எல்லாரும் முன்னாடி பாராட்டி பேசுகிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படியாவது ரெஸ்டாரண்ட்டில் இருக்க பொருளெல்லாம் கொடுத்து நம்ம பணம் வாங்கலான்னு பார்த்தா கண்மணி ரொம்ப கவனமாக இருக்காங்க, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட பேசிகிட்ருக்காரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க, இங்கே வந்து கண்மணி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு வேலையும் ரொம்ப கவனிக்கிறாங்க. அதனால் இனி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற பொருளெல்லாம் கொடுத்து நம்ம பணம் வாங்கவே முடியாது, கண்மணி ரொம்ப கவனமாக இருக்காங்க. கண்மணி இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட் வேலைக்கு வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்னு எல்லாரும் வந்து கண்மணி வேலையை சரியாக செய்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க. இங்கே அன்போட பாட்டி அன்பு புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஆனால் அன்போட அம்மா இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, என் பையன் நினச்ச மாதிரியே இப்போ பெரிய க்ளவுட் கிச்சனுக்கு ஓனர் ஆயிட்டான். இங்கே அன்பு வந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு வெண்ணிலா எல்லாரும் பிரச்சனை செஞ்சாங்கல்ல, அதனால தான் அன்பு நினச்ச மாதிரியே இப்போ வந்து
இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அன்போட அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா சொல்றாங்க, இங்க நானும் தான் ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனுக்காக நெறைய பணம் குடுத்துருக்கேன். உங்க பிஸ்னஸ் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக உதவி செஞ்சிருக்கேன். ஆனா அன்பு இப்படிலாம் செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்ல. அன்பு தன்னுடைய பிஸ்னஸ நல்லபடியா பார்த்துக்கணுன்றதுக்காக, நமக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பெரிய ஆர்டர கண்டிப்பா அன்பு வாங்குவாரு. அதனால அன்புகிட்ட பேசணும். பாட்டி, நீங்க தான் அன்புக்கு ஃபோன் பண்ணணும். அன்புகிட்ட பேசணும். அன்பு மட்டும் அந்த ரெஸ்டாரண்ட்ட நல்லபடியா நடத்திட்டாருன்னா, இங்க அன்புக்கு உதவி செய்ற அங்க ஜீவாவுக்கு உதவி செய்றதுக்காக அன்பு வந்து வேலையெல்லாம் செஞ்சு பொறுப்பா, அக்கறையா கிளவுட் கிச்சன பார்த்துக்கிட்டாருன்னா, அப்புறம் நமக்கு எந்த ஒரு பெரிய சாப்பாடு ஆர்டரும் கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிய நல்லபடியா நடத்தவே முடியாது. அன்பு இப்ப வேணும்னே பிரச்சனை செய்யணும்னு நினைக்கல. ஆனா அன்பு கம்பெனிக்கு நெறைய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கணும். அன்பு தன்னுடைய திறமையால முன்னேறணும்னு நினைச்சாருன்னா, அப்புறம் நம்ம வந்து பிசினஸ நல்லபடியா பார்த்துக்க முடியாது. அன்பு நம்ம கம்பெனில வந்து வேலை பார்த்துருந்தா பரவால்ல. ஆனா அன்பு இப்ப புதுசா கிளவுட் கிச்சன் ஆரம்பிப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, ஜீவா தான் அன்புக்கு நெறைய பணம் குடுத்து உதவி செய்றாரு. அதனால அன்புகிட்ட எப்படியாவது பேசணும். அன்பு தன்னுடைய கிளவுட் கிச்சனை நடத்தவே கூடாது. எப்படியாவது அன்பு நம்ம பேச்சை கேட்டு நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்காக நம்ம கம்பெனிக்கு தான் வரணும். அன்பு எப்பயும் நம்ம பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு பாட்டி வந்து சொல்கிறாங்க. உடனே அன்போட அம்மா சொல்கிறாங்க, என்ன பேசுகிறீங்க? அன்பு தன்னுடைய திறமையால் முன்னேறணுன்றதுக்காக உங்ககிட்ட உதவி கேட்காம புதுசாக கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கான்னு நினச்சி சந்தோஷப்படாமல் அன்பு வந்து தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கும்போது அன்புக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்குது. அன்பு வந்து யோசித்து நிறைய வேலை செய்கிறாங்கன்னு இப்படி அன்பு மறுபடியும் நம்ம கம்பெனிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அன்பு இதுக்கெல்லாம் சரின்னு சொல்ல போகிறதும் இல்லை. என் பையன் இந்த வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல. ஆனால் அன்பு புதுசாக ஆரம்பித்த கிளவுட் கிச்சனில் வேலை செஞ்சு நல்லபடியாக முன்னேறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் தான் இப்போ அன்பு நம்ம கம்பெனிக்கு வரணும், நிறைய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அன்பு இந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் அன்பு பேச்சை கேட்கல, அன்புவை புரிஞ்சுக்கல, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சீங்க. இப்போ நீங்கள் மனசு மாறல. அன்பு இந்த கிளவுட் கிச்சனை நடத்தக்கூடாதுன்றதுக்காக அன்புகிட்ட பேசணும், நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அன்பு கண்டிப்பாக மனசு மாற போகிறதும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வர போகிறதும் இல்லை. ஆனால் என் பையன் அன்பு புதுசாக கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அன்போட அம்மா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. வெண்ணிலா, பாட்டி, ராஜசேகர்னு எல்லாரும் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அன்பு நம்ம பேச்சை கேட்காம இப்படி புதுசாக கிளவுட் கிச்சன் ஆரம்பிப்பான்னு நினைக்கவே இல்லையே. அன்புக்கு மட்டும் பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கும். ஆனால் நம்ம கம்பெனி அப்புறம் எப்படி நடத்த முடியும்? அன்பு உதவி செஞ்சாதான், அன்பு நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம கம்பெனியை நல்லபடியாக நடத்த முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் அன்பு எப்படியாவது வேறு வழி இல்லாமல் நம்ம கம்பெனிக்கு மறுபடியும் வந்துடுவாருன்னு நினச்சா இப்படி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பான்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு பாட்டி ரொம்ப கோபமாக இருக்காங்க. வெண்ணிலா, நீங்கள் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நீங்கள் கம்பெனிக்கு வரலையான்னு கேட்குறாங்க வெண்ணிலா. இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புவை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. அன்பு தங்குறதுக்காக இங்கே எல்லா ஏற்பாடையும் இங்கே வந்து ஜீவா செஞ்சதால் கண்மணி வீட்டு பக்கத்துலேயே அன்பு தங்கியிருக்காரு. இங்கே உடனே கண்மணியோட அம்மா ரொம்ப சந்தோஷமா, கண்மணி, அப்போ நீயும் அன்புவும் இங்கே ஒரே ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்குறீங்க அப்படி தானே? இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்ன இருந்தாலும் அன்பு தம்பி தனியாக இருக்காரு, அவருக்கு சாப்பாடெல்லாம் வேற கொடுக்கணும்ல. நான் வேணும்னு அன்புக்கிட்ட பேசிட்டு வரட்டுமா? அவருக்காக நானே சமைச்சு கொண்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா என்னம்மா பேசுகிறீங்க? அன்பு இங்கே வந்து ஜீவா கிட்ட உதவி கேட்டிருக்காரு. அதே மாதிரி ஜீவாவுக்கு உதவி செய்ய அன்பு வந்து இப்படி இந்த பொறுப்பான வேலையெல்லாம் எடுத்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அன்பு புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அன்பு இங்கே தங்கியிருந்தாலும் அன்புக்கிட்ட நானே பேச போகிறதில்ல. அப்புறம் நீங்கள் எதுக்காக சமைச்சு கொடுக்கணும்? எதுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்? அதெல்லாம் தேவையே இல்லை. அன்பு வந்து அவங்க பாட்டி பேசும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்படி சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நம்மளை எவ்வளோ ஏளனமாக பேசுனாங்க. நம்மக்கிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை. அதனால் அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்ம பொறுமையாக தானே இருந்தோம். இப்போ அன்பு அவங்க வீட்டிலையே இல்லை. அதனால் தனியாக வந்து க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்து நல்லபடியாக முன்னேறணும்னு நினைக்கிறாரு. பாட்டி தான் முக்கியம்னு அன்பு பேசினார்ல, அந்த பாட்டி இப்போ வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வெண்ணிலாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு தான் அன்பு இப்போ இந்த நிலமையில இங்கே வந்து தங்கியிருக்காரு. அன்பு தனியாக இருக்கிறாரு அப்படின்னு அன்புக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும்
கண்டிப்பாக அன்பு நம்ம பேச்சை கேட்கவும் மாட்டார், நமக்கு என்னைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டார். அன்போட பாட்டி வந்து பேசிட்டாங்கன்னா அன்பு மனசு மாறிடுவார். அப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவார். என்னைக்கா இருந்தாலும் நான் வந்து அன்பு என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் அந்த வீட்டுக்கு மருமகளா வருவேனே தவிர்த்து, அது வரைக்கும் அன்புகிட்ட நான் பேச போறதில்ல. நீங்களும் அன்புக்கு வந்து சாப்பாடெல்லாம் சமைச்சு குடுக்கக்கூடாது. அதே மாதிரி பேசவும் வேண்டாம். அன்பு அவரோட வேலைய பார்க்கட்டும். நம்ம நம்ம வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, நீ தினமும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுற. நாங்களும் வீட்ல எந்த வேலையும் செய்யாம தான் இருக்கோம். அதனால தான் அன்பு தம்பி இருக்கிறதுனால சமைச்சு குடுக்கலாமேன்னு பார்த்தோன்னு" சொல்லும்போது, "போதுமா, அன்பு என்ன புரிஞ்சுக்கணும். அவங்க பாட்டி பேச்ச கேட்டு, அன்பு நம்ம குடும்பத்த பத்தி யோசிக்காம, நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம தானே இருந்தாரு. அப்படி இருக்கும்போது, அன்புகிட்ட பேசவே வேண்டாம். போதுமா? அன்பு பேசினாலும் நான் மனசு மாற போறது கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அங்கிருந்து கிளம்புறாங்க. என்னதான் கண்மணி இப்படி பேசினாலும், அன்பு தம்பியும், கண்மணியும் இப்போ ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க. அதனால சீக்கிரமா ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, விட்டு குடுக்காம வந்து ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிலாம் நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அப்படின்னு கண்மணியோட அம்மா வந்து கண்மணியோட சித்திக்கிட்ட சொல்றாங்க. "அக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்க்கா. ஆனா என்ன, அன்போட பாட்டி வந்து கண்டிப்பா பேசுவாங்க. அப்ப அன்பு என்ன முடிவெடுக்க போறாருன்னு தான் தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அன்புக்கு நெறைய சாப்பாடு ஆர்டர் கிடைக்குது. அந்த சந்தோஷத்துல அன்பு கோயிலுக்கு கிளம்பி போறாரு. கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது, அங்க அன்போட பாட்டி வந்து நிக்கிறாங்க. பாட்டி எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தெரியல. ஆனா பாட்டிகிட்ட பேச வேண்டாம். பாட்டிய பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகுது. பாட்டி கண்டிப்பா நம்ம மேல கோவமா இருப்பாங்க. வெண்ணிலாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்பு பாட்டிய கண்டுக்காம அங்கிருந்து தன்னுடைய கிளவுட் கிச்சனுக்கு கிளம்பி வரணும்னு நினைக்கிறாரு. அந்த சமயம் அங்க வந்த பாட்டி, "அன்பு, என்ன என்ன பார்த்துட்டு நீ பேசாம கிளம்புற?" அப்படின்னு சொல்லும்போது, "பாட்டி, எனக்கு நெறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட பேச ஒண்ணுமே இல்லையே." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன அன்பு இப்படி பேசிட்டு இருக்க? எப்படியாவது நம்ம வீட்டுக்கு நீ திரும்பி வந்துருவ அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா நம்ம வீட்டு பக்கமே வராம, என்ன அன்பு என்ன செய்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "பாட்டி, இப்ப நானும் புதுசா கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நெறைய வேலை இருக்கு. அதனால தான் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே கிளவுட் கிச்சனுக்கு போலான்னு கிளம்புனேன். நீங்க வந்துட்டீங்க. என்ன பாட்டி, எதுக்கு என்கிட்ட பேசணும்னு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "உண்மைதான் அன்பு. உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்." "என்ன, புதுசா கிளவுட் கிச்சன்ல ஆரம்பிச்சிருக்கிறியா அன்பு? எங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஏன், ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். அதுக்காக வெண்ணிலாவுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீயா யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியா? எனக்கு நீயும் முக்கியம் அன்பு. பேசாம இந்த வேலையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு நம்ம கம்பெனிய வந்து பார்த்துக்க. அது மட்டும் இல்லாம, இனி தேவையில்லாம நானும் பேச மாட்டேன். உங்க அப்பா ராஜசேகரும் பேச மாட்டாரு. நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா." அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. "பாட்டி, என்ன பேசுறீங்க? வெண்ணிலா தான் நம்ம கிளவுட் கிச்சனுக்காக, நம்ம கம்பெனிக்காக நெறைய பணம் குடுத்து உதவி செஞ்சிருக்காங்கன்னு வெண்ணிலாவ நம்ம வீட்டுக்கு வர வச்சீங்க. வெண்ணிலா முன்னாடி என்னை ஏளனமா பேசுனீங்க. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு குடுத்துருக்கேன். அதெல்லாம் யோசிக்காம, எனக்கு சப்போர்ட் பண்ணாம, வெண்ணிலாவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. அப்படி இருக்கும்போது, இப்ப நான் புதுசா கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு, உங்க கம்பெனிய பார்த்துக்கிறதுக்காக நான் வரணும் அப்படின்னு நீங்க வந்து கூப்பிட்டா, எப்படி என்னால வர முடியும்? நான் உங்க கம்பெனிக்கு வரணும், உங்க பேச்ச கேட்கணும்னா, வெண்ணிலா நம்ம வீட்ல இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெண்ணிலா தான் நம்ம பிசினஸ கவனிக்க போறாங்கன்னு, வெண்ணிலா பேச்ச நீங்க கேட்கக்கூடாது." அப்படின்னு சொல்லும்போது, "அது எப்படி முடியும்? வெண்ணிலா நமக்கு நெறைய பணம் குடுத்துருக்காங்க, உதவி செய்றாங்க. வெண்ணிலா தான் நம்ம பிசினஸ பார்த்துக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதே மாதிரி ராஜசேகரும் வெண்ணிலாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது, அன்பு, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம வீட்டுக்கு வரணும். ஏற்கனவே நெறைய பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கு உதவி செஞ்சது வெண்ணிலா தான். அப்படி இருக்கும்போது, வெண்ணிலா நம்ம வீட்ல தானே இருக்க முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப என்னால உங்க வீட்டுக்கு வரவும் முடியாது. உங்க பிசினஸ பார்த்துக்கவும் முடியாது. வெண்ணிலா அந்த பிசினஸ பார்த்துக்கட்டுமே. எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. தேவையில்லாம பேசாதீங்க பாட்டி. சொல்லப்போனா, என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கும்போது பதில் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க கேள்வி கேட்டாலும் கண்டிப்பா நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு நெறைய வேலை இருக்கு பாட்டி. நீங்களும் உங்க கம்பெனில இருக்கிற வேலைய நீங்களே பார்த்துக்கங்க. இனி உங்க கம்பெனி பக்கம் வரப்போறதும் இல்ல. உங்களுக்கு நான் உதவி செய்ய போறதும் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, கண்மணியோட ரெஸ்டாரண்ட்ல இப்ப வந்து அ இங்க அன்பு வந்து வேலை செய்றதுக்காக, கண்மணிக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு பக்கம் நான் எதிர்பார்க்கல. இங்க வந்து அன்பு இப்படி என்னை எதிர்த்து பேசுவான்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு இங்க பாட்டி பேரதிர்ச்சியோட நிக்கிறாங்க. "பாட்டி, இனி நீங்க என்கிட்ட பேச வரவும் வேண்டாம். உங்ககிட்ட நான் பேசவும் மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.
கண்மணி ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் சமைச்சு கொடுக்கறதுனால ஜீவா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிறைய கஸ்டமர் வராங்க. கண்மணியை ஜீவா பாராட்டி பேசுகிறாரு. இங்கே கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே அன்பு என் பேச்சை கேட்காம இப்படிலாம் பேசிட்டு போயிட்டான். ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கண்மணி தான் அப்படின்னு அன்பு மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க பாட்டி. இங்கே அன்பு பேசுனதை வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க பாட்டி. உடனே வெண்ணிலா வந்து, என்ன பாட்டி, அன்பு வந்து நமக்கு உதவி செய்ய நம்ம கம்பெனிக்கு வரமாட்டாரா? அன்பு புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் அன்பு கிட்ட நீங்கள் இவ்வளோ பேசியிருக்கீங்க, ஆனால் அன்பு உங்களை புரிஞ்சிக்கவே இல்லையா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க வெண்ணிலா. ஆனால் பாட்டி யோசிக்கிறாங்க, அன்பு கிட்ட பேசினா அன்பு என்னை புரிஞ்சுப்பான்னு நினச்சேன். அன்பு என் பேச்சை கேட்கவும் இல்லை, என்னை புரிஞ்சிக்கவும் இல்லைன்னு அன்பு மேலே கோவமாக இருக்காங்க பாட்டி.